See students, our next important topic is the law of conservation of total linear momentum. We know about momentum. What is momentum? That is small p. It is a vector quantity. So momentum means mass into velocity. In nature, conservation law play a very important role. நம்மளுக்கு கன்சர்வேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இந்த டைனமிக்ஸ் மோஷனை பற்றி ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு யூஸாக இருக்குது. த டைனமிக்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ் கேன் பி அனலைஸ்டு வெரி எஃபெக்டிவ்லி யூஸிங் conservation laws. What is mean by conservation? Conservation means constant of that a particular quantity. There are three conservation laws in mechanics. One is conservation of total energy. Total energy of the system remains constant, and conservation of total linear momentum and conservation of angular momentum. By combining Newton's second and third laws, we can derive the law of conservation of total linear momentum. அப்போ நியூட்டனுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் லாவை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமை டெரைவ் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் அப்படிங்கிறத வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஒரு பாடி, ஓகே, இது இன்னொரு பாடி. அப்போ ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா ஆப்போசிட்டில் ஓடி வருது அண்ட் தே கொலைட் ஈச் அதர். அப்போ டூரிங் கொலிஷன் என்ன பண்ணும், ஈச் பாடி எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர். அப்போ ஃபஸ்ட் பாடி என்ன பண்ணும், செகண்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். இதை நம்ம எப்படி சொல்வோம், F21 ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபர்ஸ்ட் பாடி ஆன் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் பாடி மேலே ஃபர்ஸ்ட் பாடி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அதே நேரத்தில் செகண்ட் என்ன பண்ணும், இட் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் பாடி, தட் இஸ் F12. So there Newton's third law is we applied. So from Newton's third law, both forces are equal in magnitude but opposite in direction. Okay, so அதனால் நான் மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறேன். Now I express these forces in terms of momentum. அப்போ F21 எந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிருக்கு, 2 மேலே. அப்போ 2வோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ நியூட்டன் செகண்ட் லாவாது. அப்போ நியூட்டன் செகண்ட் லா நம்மளுக்கு தெரியுமா, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, F equal to force is rate of change of momentum. அப்போ ஒன்றாவது பாடி 2 மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. அப்போ 2வோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கும், dp2/dt. அதே மாதிரி 2 என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட் பாடி மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. அப்போ F12. அப்போ ஃபஸ்ட் பாடியோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கும், dp1/dt. Okay, now substitute these things in the equation. அப்போ F21 அப்படிங்கிறது என்னது, dp2/dt மைனஸ் F12ங்கிறது என்னது, dp1/dt. Bring this term to the left hand side, it get positive, dp1/dt plus dp2
by dt equal to 0. Now I take the differentiation as common. I write p1 plus p2 equal to 0. When a differentiation gets 0, when we differentiate a constant, okay, in the whole quantity, that is p1 plus p2, the whole quantity should be a constant, okay. That is the total linear momentum of the two particles, okay. It is called the total linear momentum of the system, okay. So the law of conservation momentum எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டிகளை ஒரு சிஸ்டம்னு நான் எடுத்துக்கிறேன். Now both exert a force on each other, but these forces are occur within the system. Now I take these two bodies as a system, okay, and these two forces occur within the system. So these two forces are said to be internal forces. அப்போ இங்கே வெளியிலிருந்து எதுவும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்லை. ஸோ if there are no external force acting on it, on the system, இந்த சிஸ்டம் மேலே வெளியிலிருந்து இங்கேருந்தோ வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா total linear momentum of the system is always a constant quantity. P total na என்னது? P1 plus P2. It is constant. அப்படின்னு சொல்கிறோம். That is, it is conserved with time. அதாவது அர்த்தம் என்னன்னா, P1 ஓட மொமெண்டம் சேஞ்ச் ஆகலாம், P2 ஓட மொமெண்டம் சேஞ்ச் ஆகலாம், but P total of the system is constant, okay. That is given in your text. If there are no external forces acting on the system, then the total linear momentum of the system is always a constant vector. In other words, the total linear momentum of the system is conserved in time. Here the word conserve means P1 and P2 can separately vary in such a way that P1 plus P2 is a constant. Here the two forces acting between the bodies are called internal forces, okay. They act only between the two bodies. There is no external forces on the two particles from outside, okay. In such a case, the total linear momentum of the system is constant vector or is conserved. So this is the very very important word. There are no external force acting on the system. வெளியிலிருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் the total linear momentum of the system is always a constant vector. Okay, students.